சென்னையில் நடைபெற்ற சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான தென் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் 4 மாநிலங்களைச் சேர்ந்த சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகள் 3000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவையில் முதல் மண்டல தென் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் 2024 போட்டி கோவை சோமையம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்வஸ்திகா ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையேயான இந்த போட்டியை கோவை அத்யாயனா சர்வதேச பப்ளிக் பள்ளி ஒருங்கிணைத்தது. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுவை என 4 மாநிலங்களில் இருந்தும் சுமார் 800க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்தும் 3000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். 5 நாட்கள் நடைபெற உள்ள இதில் 5 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இன்லைன், குவாட் என 2 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. வணக்கங்க. இங்கே இப்போ நடக்க போகிற ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ சவுத் ஜோன் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப். ஒரு 4 ஸ்டேட்லேருந்து வராங்க. எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் பசங்க. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, பாண்டிச்சேரி 4 ஸ்டேட்லேருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 3500 குழந்தைங்க மேலே வராங்க நம்ம சிபிஎஸ்இ சவுத் ஜோன் ஈவெண்ட்டுக்காக. இது 2வது முறையாக நடக்குது. ஆனால் முதல் முறை வந்து நம்ம சென்னையில் நடந்தது போன வருஷம். இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் நடக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இவ்வளோ ஸ்ட்ரென்த்து இதான் ஃபஸ்ட் டைம் வருது நம்மளுக்கு. நம்ம ஊர்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1500 குழந்தைங்க மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குழந்தைங்கலாம் இந்த ஈவெண்ட்டை சவுத் ஜோன் முடிச்சாங்கன்னா அடுத்து நேஷனல்ஸ் போவாங்க. ஸோ அந்த நேஷனல் செலெக்ஷன் வந்து இங்கே ஒரு 5 நாள் நடக்க போகுது. இன்னிலேருந்து ஆரம்பித்து அடுத்து 22ஆம் தேதி வரைக்கும் இங்கே நடக்க போகுது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க சிபிஎஸ்இ. Under 9, Under 11, Under 14, Under 17, Under 19. ஸோ ஏஜ் வைஸாக ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் கேப்பில் ஒரு 5 கேட்டகரியாக பிரித்து பசங்க வந்து சவுத் ஜோன் விளையாண்டு அதில் வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் போகிறாங்க. இப்போ நம்ம ஸ்போர்ட் ரொம்ப பிரபலம் ஆகிட்டு வருது. முன்னாடி இப்போ ரொம்ப பிரபலமான காரணம் நம்ம இப்போ வந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் காரணம். உதயநிதி ஸ்டாலின் சார் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ரொம்பவுமே ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்குது. முன்னாடி பசங்க வின் பண்ணாங்கன்னா மெடல் மட்டும் தான் வாங்குவாங்க. இப்போ மெடலோட சேர்த்து இன்சென்டிவ் மாதிரி கேஷ் ப்ரைஸ் தராங்க. ஸோ ஒரு நேஷனல் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் பசங்களுக்கு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் தராங்க. ஸோ இப்போ சீனியர் மெடலாக இருந்துச்சுன்னா 5 லட்சம் வரைக்கும் தராங்க பசங்களுக்கு. ஸோ அது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி. ஸோ அதனால ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்வால்வ்மெண்ட் காட்டுறாங்க இப்போ முன்ன விட. இப்போ அதனால நம்ம தமிழ்நாடு வந்து 7, 8வது இடத்துல இருந்துச்சு ரோலர் ஸ்கேட்டிங்ல. இப்போ வந்து லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் 56 வருஷத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கோம் தமிழ்நாடு. அதுவும் இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட ஒரு ஹெல்ப் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்.